எல்லா பள்ளிக்கூட வாசல்லையும் கஞ்சா வைக்கிறாங்க. அப்புறம் பெத்தமைட்டின்னு ஒரு ஒரு போதைப் பொருள், இதைத்தான் இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், ஒரு முதலமைச்சர் தெரு தெருவா போய் நேரடியா எல்லா குற்றவாளிகளும் முதலமைச்சர் போய் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் கையில் வைத்திருக்கிற காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு காவல்துறையை ஏன் நிர்வாகம் பண்ண முடியவில்லை? இதுதான் எங்களுடைய கேள்வி. கஞ்சா போடுறது மட்டுமல்ல, 10 வயது பெண்ணில் இருந்து 70 வயது பெண்கள் வரை ரோட்ல தனியா நடமாட முடியல. யார் காரணம்? கஞ்சா. இன்னைக்கு லாக்அப் டெத் மரணங்கள் எத்தனை நடைபெறுது? சாத்தாங்குளத்தில் 2 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு குய்யோன்னு குதிச்சாங்க, எவ்வளவோ போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு இவருடைய ஆட்சியில 32 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. 32 லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கு. முதலமைச்சர் அந்த வீட்டுக்கு போன்ல கூப்பிட்டு, சாரி இனிமே அப்படி நடக்காது, எப்படி சாரி இப்படி அப்படி நடக்காது அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நாடு போயிட்டு இருக்கிறோம். நமது காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வேதவதி நதி எவ்வளவு புண்ணியமான நதி. இன்னைக்கு அவ்வளவு சாக்கடை அதில் தான் கலக்கு. அவ்வளவு சாக்கடை அதில் கலக்க மட்டுமில்ல, அதில் 20% கூட அந்த கழிவுகளை அவங்க சுத்தப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் இல்லை. அவ்வளவு தூரம் மோசம். 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்னாங்க. நீர்நிலைகளை மேம்படுத்துறதுக்கு 10,000 ரூபாய் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சொன்னாங்க. ஒன்று இல்லை, எல்லா ஒன்றியந்தோறும் தானிய கடன்கள் அமைப்போம்னு சொன்னாங்க. எல்லா நெல் கொள்முதல் நிலையங்களும் அமைப்போம்னு சொன்னாங்க. ஒரு நெல் கொள்முதல் நிலையம் கூட அமைக்கல. தஞ்சாவூர்ல அவ்வளவு நெல்லும் இன்னைக்கு நனைந்து அவ்வளவு இன்னைக்கு விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் டெல்டாக்காரன், நான் தஞ்சாவூர்காரன் என்று சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு விவசாயிகளுடைய விரோதியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு இயற்கை விவசாயிகளை இன்னைக்கு ஊக்குவித்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டு ஒன்றுக்கு 6,000 ரூபாய் வைத்து இன்றைக்கு 40 லட்சம் பேருக்கு கொடுக்கிறாங்க. நமது மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு 3 லட்சம் பேருக்கு கொடுக்கிறார்கள். இதே காஞ்சிபுரம் மண்ணில் பிரதமர் அவர்கள் ஆண்டு ஒன்றுக்கு 6,000 வீதம் 3 லட்சம் பேருக்கு கொடுக்கிறார்கள். சாதாரண விஷயமா இதெல்லாம்? கோயம்புத்தூருக்கு வரும்போது ஒரே பட்டன்ல தட்டினாங்க. ஒரே பட்டன்ல நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் 18,000 கோடி ரூபாய் ஒதுக்கியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யூரியாவுக்கு தனியா விலை கொடுக்க 300 ரூபாய், ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்கிறார். யூரியாவுடைய மொத்த விலை 1000 ரூபாய் ஒரு மூட்டைக்கு ஆகும். ஆனா மானிய விலையில் கொடுப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு முதலமைச்சர் எதுவுமே செய்யவில்லை. ரேஷன் கடையில் பொருட்கள் மத்திய அரசு ஃப்ரீயா கொடுக்கிறது. எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு கொடுக்குது. நாடு முழுவதும் இன்றைக்கு சாலைகள் போடுகிறோம். இன்றைக்கு நம்ம ஊர்ல கூட இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை 45 கிலோமீட்டர் கரைப்பேட்டையிலிருந்து வலையப்பேட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வழி சாலையை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கிராம சாலைகள் பூரா போடுவது மத்திய அரசு. மாநில அரசு எந்த சாலைகளையும் போடுவதில்லை. கிராம சாலைகளின் இணைப்பு மத்திய பிரதமர் அவர்கள் போடுகிறார்.